2 நாள் லீவ் எடுத்திருந்தேன். ஓ! அப்படியா உதயகுமார் அண்ணா. ஓகே, ஓகே அண்ணா. ஃபஸ்ட்டு நேத்து வந்தாங்க. காலையில 4:30 மணிக்கு தான் போய் கூட்டிட்டு வந்தேன். நேத்து மருதமலைக்கு போனாங்க. நேத்து தான் உங்களுக்கு அவங்களுக்கு கல்யாண நாளா? ஓ! அப்படியா உதயகுமார் அண்ணா. சூப்பர், சூப்பர். அனாரு அப்படின்னு என்னது? அம்மு அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுக்குறா நம்ம அனார்கலி. நன்றி அனார்கலி. வாழ்த்துக்கள் மக்கா. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சொல்லணுமா? நாளைக்கு காலையில் வாழ்த்து சொல்லணுமா? என் வீட்டில் அவங்களுக்கு கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடினோம். இன்று பேரூர் கோயிலுக்கு போகிறாங்க. வீட்டில் ப்ளூக் ஃபீல் மாலுக்கு போகிறாங்க. அப்படியா? சூப்பர் சூப்பர் அண்ணா. உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணி எல்லா இடமும் சுற்றி பார்க்குறாங்களா? நீங்கள் போகலையா அவங்க கூடால? உதயகுமார் அண்ணா. அண்ணா ரொம்ப நன்றி அப்படிங்கிறா நம்ம அனார்கலி. என் தம்பி சம்சாரம் எங்கே வீட்டில் 30 வருஷமாக எங்கள் குடும்பத்துக்கு தேவையான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பா. இன்னைக்கு அவள் உயிரோட இல்லை. மனசே ரொம்ப பாரமாக இருக்குது சகோதரி. ஆனால் மனசு அதெல்லாம் எந்த ஆறுதல் சொன்னாலுமே தேர்த்தவே முடியாதண்ணா. கவலைப்படாதுங்க. நம்மளாதான் நம்ம தேடி வந்துக்கிடணும். வேறு என்ன பண்ணுறது உதயகுமார் அண்ணா. மனசு கஷ்டமாக இருக்குது எனக்கு கேட்கும்போது. நல்ல அன்பான உறவுகள் எல்லாம் இப்படிதானே நம்மளை விட்டு சீக்கிரம் போயிடுறாங்க. என்ன பண்ணுறது? அம்மா வணக்கம் அப்படிங்கிற அழுவாதாங்க உதயகுமார் அண்ணா. சந்தியா வாமக்கா எப்படி இருக்கா? லைக் போட்டாச்சும்மா. ஓகே மக்கா. காலையில் டிபன் என்ன டிபனுடா இன்னைக்கு? மனசே கஷ்டமாக இருக்குது உதயகுமார் அண்ணா. நீங்கள் சொன்னதை கேட்டு கவலைப்படாதங்க சரியா? நான் ஏற்கனவே 2 நாள் லீவு எடுத்துட்டு நல்லா அவங்க போகிறாங்க. நாளைக்கு கோவை குற்றாலம் போய் அவங்க கூட ஃபுல் டே இருப்பேன். ஓ அப்படியா அண்ணா. ஓகே அண்ணா. ஓகே ஓகே. 2 நாள் அங்கே போகிறதுக்காக லீவ் எடுத்திருக்கீங்களா? சரி சரி. ஒரு நாளாச்சும் அவங்க கூடால நம்ம கொஞ்சம் நேரத்தை செலவிட்டாதானே அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் சூழ்நிலையை புரிஞ்சுப்பாங்க வர்றவங்க. இருந்தாலும் எப்பவும் கிடைக்காதுல அந்த வாய்ப்புகள்லாம். சரி அண்ணா. ஹாப்பியாக இருங்க சரியா? நடந்த விஷயங்களே நினச்சிக்கிட்டு இருந்தா யாருமே சந்தோஷமாட்டோ நிம்மதியாட்டோ வாழவே முடியாதண்ணா. காலையில் இன்னைக்கு என்ன சமைச்சிங்க உதயகுமார் அண்ணா? என் தம்பி சம்சாரம் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பா. நாங்கள் என் தங்கச்சி செய்யாத வேலையெல்லாம். ஆனால் நேற்று அவள் கூட மருதமலைக்கு போயிருந்தேன். என் கூட ஸ்பென்ஸ் எல்லாம் பண்ணா. ஓ அப்படியாண்ணா. ஓகே அண்ணா. ஓகே சரி. அதெல்லாம் இனிமேல் கடந்து தானண்ணா போகணும். அதெல்லாம் நீங்கள் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. பாசமாக தான் இருப்பாங்க. எல்லாருமே அப்படி தான். ஒரு சிலர் தான் இப்படி இருப்பாங்க. நீங்கள் உங்கள் தம்பி ஒய்ஃப் இவ்வளோ பாசமாக இருந்தாங்கன்னு சொல்லும் போதே தெரியுது அவங்க எவ்வளோ பாசமாக இருந்திருப்பாங்கன்னு. இன்னைக்கு அவங்க தான் என் வீட்டில் சமைக்கிறாங்க. ஓ அப்படியா? மத்தியானத்துக்கு மேலே பேரூர் கோயிலுக்கு போயிட்டு மாலுக்கு போவாங்க. சாயங்காலம் அவங்க கூட நான் ஜாயின் பண்ணிக்குவேன். ஓகே உதயகுமார் அண்ணா. சூப்பர் சூப்பர். அவங்க பேர் ஜெயலட்சுமி. புருஷன் பேர் வந்து தனசேகர். 2 பசங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஓ அப்படியா? ஓகே ஓகே உதயகுமார் அண்ணா. அனார்கலி அப்படின்னு தமிழண்ணா கூப்பிடுறாங்க. இட்லி கார பணியாரம் தேங்காய் சட்னி கார சட்னி சாம்பார். ஓ இவ்வளோ வச்சிங்களா? சூப்பர் சூப்பர் அண்ணா. அனார்கலி இருக்கிறியா? தமிழ் அண்ணா கூப்பிடுறாரு தேடுறாரு. இருந்தா வா.